ஹாய் வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணாவோட கங்குவா படத்துலேருந்து ரிம்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போது சத்தியமாக எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆனால் வந்து ராஜா காலத்து கதை மாதிரி தெரியுது. பார்த்துருவோமா? ஸோ நைட்டு வந்து 12:01 விட்டுருக்காங்க. ஸோ இப்போ டைம் கரெக்டாக வந்து 12 ஆச்சு. எப்படியும் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுது. ஸோ நீ நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோமா? சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கம் ஆன், லெட்ஸ் கோ. தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பாக ஒரு லுக்கை வந்து காட்டியிருக்காங்க. அதை ஓகே பார்க்கலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். Khiladi.com. ஓ, ஸ்டுடியோ கிரீன். தேவி ஸ்ரீ பிரசாத். நல்லா இருக்கு அந்த இடம். ஓ, பஞ்சத்தை செய்தெடுத்த இளம்ப வழி வந்த பெருமலைய அச்சாந்தர சாத்த செந்தியுடன் மலை ஏறி கொண்டல சூர்யாவா அது? இல்ல, ஓ நல்லா இருக்கே பிஜிஎம். ஏய் சூர்யா தான் நினைக்கிறேன்டா இது. ஒரு 100 பிரணகமம் சிவபாரதியா 100 உலகங்க ஐயா ஐயா சிவான் டீம் ஏச கட்டுக்கப்போ சீக்கிரம். ஓ செம்ம லுக்கு 3D. ஓ செம்ம. 2024 அடுத்த வருஷம் தான் படம் ரிலீஸ் ஆகுது போல. பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு க்ளோஸ்அப் ஷாட்லாம் அந்த கண்ணில் லென்ஸ் வர்ற லெவலில் தெரிஞ்சிச்சு. இது படம் ஒரு சம்பவம் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். சிவா அண்ட் டீம்ஸ் 2 நிமிஷம் 21 செகண்ட் போனதே தெரில. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையில இந்த இடம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக சூர்யா நான் லுக்கு வந்து இதில் வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்கிறேனே தெரில. ஆனால் இது எந்த மாதிரி கதை எனக்கு தெரிஞ்சு பாகுபலி மாதிரி ஒரு கதைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அதில் வர ஆட்களும் வந்து வித்தியாசமாக இருக்காங்க. மேபி வேறு எதுவும் ஸ்டோரியா இல்லை எதுவும் எனக்கு சரியாகவே தெரில. ஆனால் விஷுவல் சூப்பராக இருக்குது. சூர்யா அண்ணாவோட ஆக்டிங். ஸோ இது வந்து அவர் பண்ண மூவிலேயே வந்து தனியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டரு. அப்போ அப்புறம் வரட்டும். சேனல் புதுசாக போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.